ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமன்னு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்ய புளி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சக்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த குழம்பு மிளகாத்தூள் தான். இது வந்து ஹோம்மேட் மிளகாத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கையாலேயே இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கையாலேயே கூட்டி குழம்பு வைக்கிறப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் போல் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு சேர்க்குறப்போ நல்ல மணமாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை, 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்காயத்தோட கலர் பாருங்கள், நல்லாவே மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைனா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு மாங்காய் வேணால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்கல, அப்படியே தான் மீன் சேர்க்க போகிறேன். எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மிதந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதோட கலரும் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மீன் குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.